என்ன விஷயம் கேட்டு மெசேஜ் அனுப்புறா. சத்தியம் பண்ணது அவதான். அத பத்தி பேசலான்னு வர சொன்னா அலட்சியமா இருக்கா. சொல்றா விஸ்வா, துளசி வந்தாலாம் இல்லையா? இல்லடா, அவளுக்கு 2 தடவை மெசேஜ் அனுப்பிட்டேன், வரவே இல்லை. அப்படின்னா அவன் உன்னை அவாய்ட் பண்றான்னு அர்த்தம்டா. இப்ப என்னடா பண்ண போற? டே, ஆக்சுவலா அவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணணும்டா. அப்பதான் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். ஏண்டா, அவதான் நீ கூப்பிட்டு வரல, அப்புறம் எப்படி அவன் மனசுல இருக்கு நீ தெரிஞ்சுப்ப? டேய், என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிப்பேன்டா. ஆக்சுவலி அவளுக்கு இதுதான் கடைசி சான்ஸ். அதுலயே அவ அவாய்ட் பண்றான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். எதுக்கும் நீ ரெடியா இரு. டேய் இருடா, என்ன இவன் எதுக்கும் ரெடியாடுறான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். சொன்னாதான் நான் ரெடியா இருக்க முடியும். ஒருவேளை பொண்ணு தூக்குற ஐடியாவா இருக்குமோ? சரி, ஃபோன் பண்ணட்டும், அப்புறம் பாப்போம். அத்தை, அத்தை. விஸ்வா, வாப்பா. உட்காருப்பா. வாப்பா, உட்காரு. சிவகாமி, நீ சேமியா பாயசம் பண்ணல, ஆமாங்க. விஸ்வாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க உட்காருங்க. பாயாசம் சாப்பிடுற மூட்ல நான் இல்ல. என்ன விஸ்வா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மாமா. துளசியோட ஒரே தலைவலியா இருக்கு. அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏம்பா, துளசி எப்படி என்ன பண்ணா? துளசி அம்மா கிட்ட போய் எனக்கும் லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காத்த. இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி, ஏதாவது பேசி சமாளிப்போம். நீ என்ன சொல்ற விஸ்வா? நீ சொல்றதை என்னால நம்ப முடியலையே. அவ எதுக்காக அப்படி சத்தியம் பண்ணணும்? ஒருவேளை அண்ணி அந்த உயில் விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு துளசி ஏதாவது சொல்லி அவளை மிரட்டி சத்தியம் வாங்கியிருப்பாங்களோ? இல்ல சிவகாமி, பைரவிக்கெல்லாம் பயப்படுறவள துளசி. வேற என்னமோ நடந்திருக்கு. துளசிக்கு பைரவி தான் தான் அம்மான்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பைரவிக்கு அவ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. இந்த உண்மையை துளசியால விஸ்வாவுக்கு புரிய வைக்க முடியலையே. அத்த, நீங்க இப்பவே துளசிக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. உடனே பேசுங்க. அப்பதான் அவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். விஸ்வா, நீ துளசி கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? அவ உண்மையிலேயே என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் அத்தையை ஃபோன் பண்ணி பேச சொல்றேன். அத்தை, நீங்க அவளுக்கு கால் பண்ணி பேசுங்க அத்தை. விஸ்வா, துளசி மேல சந்தேகப்படாதப்பா. அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ மனசுல நீதான் இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அத்தை, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவளுக்கு மெசேஜ் பண்ணி தனியா பேசணும் வான்னு சொன்னேன். ஆனா அவ வரவே இல்லை. என்ன அவாய்ட் பண்றா அத்தை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க அத்தை. சிவகாமி, விஸ்வா மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. நீ துளசிக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவ சைட்ல இருந்து அவ என்ன சொல்றான்னு பாப்போம். சரிங்க. அத்தை, காலை நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. நான் இங்க இருக்கிறது தெரிய வேணாம்.
என்ன வர சொல்லிட்டு இவன் எங்க போயிட்டான்? ஒருவேளை நான் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டானா? சிவகாமி எதுக்கு கால் பண்றா? என்ன சிவகாமி, அத்தை கல்யாண பத்திரிக்கை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத பத்தி தான் பேச போறியா? ஏய், என்ன துளசி, பைரவி அண்ணி வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்திருப்பாங்கன்னு இவ்ளோ ஈஸியா சொல்ற? உன் மனசுல நீ என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? இது பாரு சிவகாமி, விஸ்வாக்கும் லக்ஷ்மிக்கும் மேரேஜ் எப்போ முடியும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சாதான் நம்ம ஃபேமிலியில இருக்கிற ஈகோ பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். துளசி, எனக்கும் அன்னிக்கும் இருக்கிற பிரச்சனையே வேற. நீ அத மனசுல வச்சுக்கிட்டு உன் தலையில நீயே மண்ணெலி போட்டுக்காதடி. இதெல்லாம் சரியில்லை. நீ முதல்ல விஸ்வா கிட்ட போய் பேசு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டி. இது நடக்க கூடாது துளசி. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சான்ஸே இல்ல சிவகாமி. இது விஷயமா நான் விஸ்வா கிட்ட போய் பேச போறதும் இல்ல. பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. புரிஞ்சுக்கோ ஏன் சிவகாமி. என்ன சிவகாமி சைலண்டா இருக்க? பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? துளசியம்மா, நான் தான் சிவகாமி பக்கத்துல இருக்கேன். சிவகாமி அந்த மேரேஜ் இன்விடேஷன் பார்த்ததுல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்கா. சிவகாமிக்கு நீயாவது எடுத்து சொல்லு பார்த்திபா. அவ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எனக்கும் விஸ்வாவுக்கும் மேரேஜ் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? விஸ்வா ஒன்னையே நினைச்சிட்டு இருக்காண்டி. அவன் மனசு நோகடிக்காதடி. இல்லம்மா, ஏன் மனசும் தான் கஷ்டப்படுது. நான் என்ன ரொம்ப ஆசையோட இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். என்னாலயும் முடியலம்மா. ஆனா எனக்கு நீங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன். நீ, பார்த்திபன், ராஜமாமா, பைரவி அத்தை எல்லாரும் எனக்கு வேணும். நான் விஸ்வாவை கல்யாணம் பண்ணா உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவகாமி. இது பாரு துளசி, நாங்க எல்லாருமே வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனா நீயும் விஸ்வாவும் இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறவங்க. இதோ நல்லது பண்றத நினைச்சு காதல தியாகம் பண்றது ரொம்ப தப்புமா. பார்த்திபா, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னா இன்னொரு சந்தோஷத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். இங்க பார் துளசி, அம்மாவுக்கு இப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சாகணும். இப்ப நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விக்கு மட்டும் நீ தெளிவா பதில் சொல்லணும், சரியா? என்ன கேட்க போற? கேளு. விஸ்வாவை மறந்துட்டு உன்னால தனியா வாழ்ந்துட முடியுமா? விஸ்வா லக்ஷ்மி கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் நீ என்னடி பண்ணுவ? வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டுவியா, இல்ல காலம் முழுக்க தனியாவே இருக்க போறியா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற துளசி? என்ன துளசி, நான் கேட்டதுக்கு பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒரு அம்மாவா உன்னோட கவலை எனக்கு புரியுது. ஆனா நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, அத நீ புரிஞ்சுக்கோ. நான் இப்போ மேஜர். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படிதான் இருக்கும். அத நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அது என் அம்மாவா இருந்தாலும் சரி.
துளசி ஏய் எனக்கு இவ பேசிட்டு இருக்கும்போது பதில் சொல்லாம கட் பண்ணிட்டா. அவன் போனை கட் பண்ணல சிவகாமி, பேச வேண்டிய விஷயத்தை பேசி முடிச்சுட்டா. இங்க பாரு விஸ்வா, துளசி சின்ன பொண்ணு, அவ ஏதோ பேச தெரியாம பேசுறாப்பா. நீ ஒண்ணு அதை தப்பா எடுத்துக்காத. அவகிட்ட நேர்ல போய் பேசினா எல்லாம் சரியாயிடும். இல்ல அத்தை, துளசி என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் அவ இப்படியெல்லாம் பேசுறான். இதோட விட்டுருங்க அத்தை, அவகிட்ட எல்லாம் நீங்க போய் பேச வேணாம். நாளைக்கு நான் ஒரு முடிவெடுக்க போறேன், அதுவும் உங்களுக்கு தெரியாதான் போகுது. அப்புறமா அதை நினைச்சு என் மேல வருத்தப்படாதீங்க. நான் வரேன். ஏ விஸ்வா, நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். நீ ஏதாவது அவசரப்பட்டு கவலைப்படாதீங்க மாமா, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்பான முடிவுக்கு போக மாட்டேன். நான் வரேன் மாமா. ஏங்க என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? இவன் ஏதாவது பண்ண போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சிவகாமி, அவன் இந்த தப்பான முடிக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். வெயிட் பண்ணு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சொல்லு ஸ்ரீராம். என்ன பிரியா, துளசி வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டேன். ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கு ஸ்ரீராம். எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறா? இதை பாரு, துளசி நீ போய் சொல்லி கோயில் கூட்டு வரலன்னு வச்சுக்க, விஸ்வா போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிரும். என்ன போய் சொல்றதுன்னே தெரியல. நீ ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ல. என்னது, பொய் சொல்ல தெரியாதா? என்னம்மா இது, நம்பவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்களாம் பேசினாலே வாயில பொய் தானே வருது. ஓஹோ, கலாய்க்கிறீங்களோ? உங்களை மாதிரி மொக்க பசங்க கிட்ட தப்பிக்கணும்னா பொய்ய தானே சொல்லணும். ஐடியா சொல்ல சொன்னா நக்கல் பண்றியா? ஓகே 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 ஓகே, ரொம்ப சூடாகாத. நான் ஒரு ஐடியா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அதாவது இப்போ உங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. எங்க வீட்ல அப்படி யாரையும் பார்க்கலையே. ஐயோ, பொய்க்காக தான் சொல்றேன், ஐடியா மட்டும் கேளு. சரி சொல்லு. இவ துளசியோட ஃப்ரெண்டாச்சே. நேத்து தானே வீட்டுக்கு வந்தா, இன்னைக்கும் வந்திருக்கா. ஓகே ஸ்ரீராம், நான் துளசி கிட்ட இந்த ஐடியாவை சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி பார்த்து கரெக்டா கூட்டு வந்துருண்ணா. ஓகே பாய். என்ன வீட்டுக்குள்ள வரா? சரி பாப்போம். ஹலோ. வாங்க. என்ன துளசியை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவ உள்ளதா இருக்கா, போய் பாருங்க. சரி ஓகே. போன்ல பேசினது யாரு? துளசிய வெளியே அழைச்சிட்டு வரேன்னு போன்ல சொன்னா. என்னவா இருக்கும்? ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேப்போம். என்ன பிரியா, இப்படி திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? துளசி, நீ இப்பவே என் கூட கோவிலுக்கு வரணும். உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்குன்னு என் கூட வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது ப்ளீஸ். என்னடி, ஏன் இப்போ இவ்ளோ டென்ஷனா பேசுற? அது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்குடி. என்னது ஃபர்ஸ்ட் டைமா?
என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வேற ஒன்றும் இல்லை துளசி. என் வீட்ல எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஓ வாவ், சூப்பர். நல்ல விஷயம் தானே. அதுக்கு ஏன்டி இவ்ளோ டென்ஷன் ஆவற? அது இல்லடி, அவர் என்ன பார்க்கறதுக்காக கோவிலுக்கு வர சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண போறேனா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும்டி. வெரி குட். சோ மாப்பிள்ளை இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு தான் ஓகேவா இல்லையான்னு சொல்ல போறாரு. அதுக்கு தான் நீ இவ்ளோ டென்ஷன் ஆவறியா? ம், ஓ இதுதான் விஷயமா? இவ மாப்பிள்ளை பார்க்க தான் துளசியை கூட்டிட்டு போக வந்திருக்கான். நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். ச்சே. சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாப்போம். போட்டோ இருந்தா தா. ஏண்டி, போட்டோவை தானடி பார்க்கணும்னு சொன்ன, அதுக்கு ஏன் இப்படி திருன்னு முழிக்கிற? ஏன் ஆள் பார்க்க சுமாராதான் இருப்பாரா? இல்லடி, மாப்பிள்ளை போட்டோ எதுவும் என்கிட்ட இல்ல. என்னது, போட்டோ இல்லையா? அப்புறம் எப்படி போய் கோயில்ல கண்டுபிடிப்ப? யார் என்னன்னு தெரியாமலே பார்க்க போறியா? அது இல்லடி, என் போட்டோ அவர்கிட்ட இருக்கு. அதனால அவரே வந்து என்ன பார்த்துட்டு பேசுவாரு. ஓஹோ, மாப்பிள்ள ரொம்ப உஷார் பார்ட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நானும் வரேன். யார் உஷார் பார்ட்டின்னு வந்து பார்க்கலாம். ம், சரி, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ம். ரொம்ப தேங்க்ஸ் துளசி. எதுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது, ஓகேவா? ம், ஓகேடி. ம், சரி, நீ வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி, உடனே வா, நான் வெயிட் பண்றேன். அப்பாடா, ஒரு வழியா துளசி கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டா. அங்க போனதுக்கு அப்புறம் நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தெரியல. மா, 2 மாலை கொடுங்கம்மா. மாலை சாமிக்கா தம்பி? இல்லம்மா, என் ஃப்ரெண்டுக்கு கோவில்ல கல்யாணம் இருக்க போது மாலையும் தாலியும் கொடுங்கம்மா. சரி, எடுத்துக்கப்பா. மா, மொத்தமா எவ்வளவு ஆச்சுமா? 200 ரூபா கொடுப்பா. இவன் விஸ்வாவோட ஃப்ரெண்டாச்சே, இவன் எதுக்கு மாலை தாலி கயிறெல்லாம் வாங்கிட்டு போறான்? என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சரிப்பா.